மீண்டுமாக உங்களுக்கு நாளுக்காக நன்றி சொல்லணும். இயேசுவே, இந்த துணி நேரத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, நீங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தணுமாங்க. நாங்கள் பாடல் மூலமாக இயேசுவே உங்களை நாமம் மையப்படணும். நீங்கள் சந்தோஷத்தினால் தாங்க எங்களுடைய உற்சாகத்தோடு நாங்கள் இந்த பாடலாம் உமக்கு செலுத்த கீழே தருவோம். இயேசு நாமத்துக்கு கற்றுக்கிறேன். நம்பிக்கையாக நாங்கள் இந்த பூமியில நல்லா வாழ்வதற்கு அந்த அன்பினால் நாங்கள் இந்த நாள் வழி வாழ்கிறோம். தேவன் அன்பு செலுத்தின அந்த பெரிய அன்பு மனுஷன் போல அன்பு இல்லை, செலுத்தின அன்பு இல்லை. ஆனால் தேவன் எங்களுக்கு செலுத்தின அன்பு பெரிய அன்பு. அது அந்த கிருபையோட அன்பினால் தான் நாம் இந்த நாளில் சந்தோஷமா
சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்கிறோம். அந்த அன்பை, அது கிறிஸ்துவின் அன்பு, அது எங்களை விட்டு ஒரு நாளும் ஒன்றும் அதை விட்டு பிரிக்க முடியாது. தேவனின் அன்பு, அது துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், நாசமா என்ன நடந்தாலும், மரணமோ துன்பமோ என்ன இருந்தாலும் தேவன் அன்பை விட்டு எங்களை ஒரு நாள் பிரிக்க முடியாது. அதனால் இந்த பாட்டை நாங்கள் சந்தோஷமா சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாள் எங்களை பிரிக்க முடியாது. ஆமென்.
கிறிஸ்தவர்களுக்கு நாட்டை குறித்ததான அல்லது அரசியலை குறித்ததான எல்லா காரியங்களும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருக்காவிட்டால் அவனால அரசியல் செய்ய முடியாது. அதே போல ஒரு குடிமகன், நாட்டில் வாழுகிற குடிமகனுக்கு அந்த நாட்டை பற்றி சற்றேனும் தெரிந்திருக்க வேண்டும். எங்களை கேட்டால் எங்களுக்கு ஒன்றுமே தெரிந்திருக்க வேண்டும், அறியாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால், கல்வி கற்பிக்கிறவர், கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர், அவருக்கு அதை பற்றி எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திராவிட்டால் அவரால் கற்றுக் கொடுக்க முடியாது. தெரியாத ஒரு ஆளத்தை கற்றிருந்தவன்டா எங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. நல்ல உதாரணம், ஒரு வைத்தியன், ஒரு டாக்டருக்கு வைத்தியத்தை குறித்தான எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். தெரியாதவர்கிட்ட கொண்டு போய் அறுக்க கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆகையினாலே ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்னது தெரிந்திருக்க வேண்டுமோ அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால, நாங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறபடினால தேவனுக்குரிய காரியங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். இதுதான் என்னுடைய இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறதான செய்திக்குரிய தலைப்பா இருக்கிறது. தேவனுக்குரியவன் தேவ காரியங்களை அறிந்திருக்கிறான். அறிந்திருக்க வேண்டுமல்ல, அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனுக்குரியவன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒருவன், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிற ஒருவன் தேவனுக்குரிய எல்லாவற்றை பற்றியும் அறிந்திருக்கிறான். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் எல்லாம் அவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன், நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் கிறிஸ்துவை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தை பற்றி எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவத்தை பற்றிய எல்லா காரியங்களும் ஓரளவுக்கேனும் தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எங்களிடம் எதிர்பார்க்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது அங்கே தெளிவாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 228வது பக்கம், வேதத்தின் 7வது வசனத்துல இருந்து 16வது வசனம் முடிய நாங்கள் ஒரு முறை வாசிப்போம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அழகாக அங்கே தொடங்கி முடிக்கும் பொழுது சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை
உண்டாயிருக்கிறதாம். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அவர் அழகா உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஹல்லேலூயா. அவர் அழகாக பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அங்கே தொடங்கும் பொழுதே அவர் சொல்ல வருகிறார், நாங்கள் தேவ ஞானத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முதல் எங்களுடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. என்னுடையதும் உங்களுடையதும் மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த தேவ ஞானத்தையே பேசுகிறோம் என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவர். ஆமென். அவர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் எப்படியாக ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அவர் எல்லாவற்றுக்காக மரித்த தேவன் மறுபடியும் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே அங்கே உருவாக்கப்பட்ட, மறைக்கப்பட்டு வைத்திருந்ததான அந்த தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த தேவ ஞானம் மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் தேவன் கிருபையாய் இறங்கி என்னையும் உங்களையும் ரட்சித்தபடியினாலே கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இந்த ஞானத்தை அறிய முடியாதவர்களாக அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் கேட்டால் இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் இல்லை. அவரை பற்றி தெரியும். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது தெரியும், மரித்தது தெரியும், உயிர்த்தெழுந்தது தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை பற்றிய ஆழங்களை அவர்கள் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்கோ தேவன் அதை தன்னுடைய ஞானத்தினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் அதனால தான் அழகாக எழுதும் பொழுது சொல்கிறார், அங்கே மறைக்க ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. எங்களுடைய மகிமைக்காக, நமக்காக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்காக அந்த மகிமையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ஆண்டவர் தான் இப்பொழுது எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனும் அப்படியாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சாக வேண்டும். என்னடா இது? பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவேன், நான் என்றது கொலர் எடுத்து சொல்ல, நான் சாக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாகத்தான் அந்த மகிமையை அதான் பவுல் அழகாக சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இப்படியாக மட்பாண்டங்களாகிய எங்களுக்குள்ளே அவருடைய மகிமையை நாங்கள் என்னவா செய்து வருகிறோம்? சுமந்து வருகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சுமந்து திரிகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமா? ஆமென். சுமந்து திரிகிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாக நாங்கள் சந்தித்த பொழுது, கர்த்தாவே வாரும் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதற்குள்ளே வாசம் பண்ணும் என்று சொன்னோம். ஆனால் இப்பொழுதும் வாசம் பண்ணுகிறாரா? அந்த மகிமையான ஆண்டவர், மகிமையின் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து தன்னுடைய திட்டத்தை, தேவ காரியங்களை எங்கள் மூலமாக நிறைவேற்ற வாஞ்சையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென். அதற்காகத்தான் என்னையும் உங்களையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலே அவர் மரித்து எங்களை சம்பாதித்துக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ விளையாட்டுக்காக எங்களை அங்கே ரட்சிக்கவில்லை. ஆமென். உடுப்பு துணி அரிசி பருப்பு தருவான். அந்த காலம் மாறினாங்க. இந்த காலத்துல இருக்கிறதை வரகுவன ஒழிய தரணும். வெளியில அப்படித்தான் கதைக்கிறாங்களே சொல்லுங்க. உங்க போனா குடுக்குறையில இப்ப வரகுறாங்க. 10 ஒன்று கேட்பாங்க, ஆசீர்வதிச்சா தாண்டுவாங்க. இஞ்சி எல்லாம் நல்ல எங்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் இருந்தால் நாங்கள் இங்கே வந்து வேறையா போய் செய்கிறோம். சம்பளம் வர்றபடினா அதை மட்டும் கொடுக்குறோம். ஆனால் ஊரில் இருந்தீங்கன்னா தோட்டம் செய்கிறவன், கோழி வளர்க்குறவன் முட்டையை கொண்டு வைப்பான்.
10 குஞ்சு பொறிச்சா ஒரு குஞ்சு வந்து வச்சு உண்மை 10 மூட்டை நெல் அறுவடை செய்தா ஒரு மூட்டை சேர்த்துக்கு வந்து அப்பா நல்ல காலம் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம். இப்படி பல பேர் சிந்திப்பாங்க. அவர் விரும்புகிறது எங்கள் மூலமாக தான் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் மூலமாக தன்னுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். எங்கள் மூலமாக தேவனுடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பவுலின் மூலமாக சொல்லுகிறார், மறைக்கப்பட்டிருந்தது கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாது இருந்தோமானால் இந்த ரகசியத்தை இன்று வரைக்கும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது இருந்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அந்த ரகசியத்தை அங்கே எங்களுக்கு வெளிப்படுத்த அல்லாஹ் பவுல் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே அல்ல தேவனுடைய பலத்திலே நிற்கும்படியே பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வருகிற பொழுது அது ஆவியோடு கூட அங்க ஜீவன் உள்ளதாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூரான பட்டயமாய் வருகிறது. ஹல்லேலூயா. வல்லமையோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மனுஷனுடைய பேச்சின் பிரகாரமான ஒரு நய வசனிப்பாக இராமல் ஹல்லேலூயா தேவனுடைய பலத்திலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லினால், அந்த மகிமை ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லினால் அவருடைய பலத்திலே நாங்கள் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஞானத்திலே நாங்கள் நிற்போமானால் எங்களால் அது முடியாது. மனுஷனுடைய பேச்சில் இன்றைக்கு மயங்கி விடுகிறார்கள் அதிகம். என்றாலே விழுந்துடுவாங்க. மனுஷன் நான் எத்தனை பிரைஸ் சொல்லி இருப்போம், ஒரு நாளாவது விழுந்தாளா? இவ்வளத்தை தான் நான் செய்திருப்பேன். ஒரு பிரைஸ் நோட்ல மயங்கி போயிடும். மனுஷ ஞானம். ஹல்லேலூயா. மனுஷ ஞானம் தேவனுக்குரியதல்ல, அவனுக்குரியது. ஹல்லேலூயா. அது உலகத்துக்குரியது. யாரெல்லாம் அப்படி நய வசனிப்போடு கூட நய வஞ்சகமாய் பேசுகிறார்களோ அறிந்து கொள்ளுங்கள், இது தேவனுக்குரிய ஞானம் அல்ல அல்ல அல்ல. ஹல்லேலூயா. அது உலகத்துக்குரிய ஞானம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், மனுஷனுக்குரிய ஞானத்தினால நான் உங்களை கட்ட முடியாதுப்பா. மனுஷனுக்குரிய ஞானத்தினால தேவனுடைய அந்த ஞானத்தை உங்களுக்கு நான் காட்ட முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்னே அங்கே பிதாவானவர் உருவாக்கின அந்த ஞானத்தை என்னுடைய ஞானத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்கு காட்டவும் முடியாது. என்னுடைய ஞானத்தை வைத்துக் கொண்டு அதிலே நீங்கள் நிலை நிற்கும்படியாக உங்களை காட்டவும் முடியாது. ஆகையினாலதான் அவர் சொல்லுகிறார், அந்த தேவ ஞானத்திலே நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லினால் தேவனுடைய பலத்திலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருந்த தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அவர் சொல்கிறார் மறுபடியும், நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான ஞானம் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம், கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள், அங்கே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள், கிறிஸ்துவின் அஸ்திவாரங்கள், இவை யாவும் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவை யாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் அவை யாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவ்வளவாக தேவன் எங்கள் மேல் கிருபை பாராட்டினபடினார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஏன் அவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை? எங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள எங்கள் மேல் அவருடைய கிருபை இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் எங்களை கண்டது. ஆமென். மயிலட்டியில பிறந்து, வெத்தலக்கணியில வளர்ந்து, கருத்துறையில் அரவாசி வளர்ந்து, புதுக்குடியிருப்பில் அரவாசி வளர்ந்து, பிறகு திரும்ப கருத்துறையில் வந்து இப்ப நோரையில வந்து வளர்ந்து, கர்த்தருடைய கண்கள் அங்கேயே கண்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அங்கேயே கண்டது. ஹல்லேலூயா.
அவருடைய கண்கள் என்னையும் உங்களையும் கண்டபடினாலே அந்த தேவ ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அறிந்திருக்கிறீங்க சகோதரனே, எத்தனையோ பேருக்கு அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் கூட அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. தெரியும் என்று சொல்லுகிறாங்க, ஆனால் அவங்களால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீங்க, நல்ல காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். அப்படியே தொடர்ந்து அங்கே வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை ஒருவனும் அறியவில்லை. என்னடா இது? அப்பதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட அங்கே இந்த பூமியில உலாவி திரிந்தார். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமே, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை கண்டிருக்கிறாங்க, ஆனா அவர் தெய்வம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவங்களுடைய பார்வைக்கு இவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு மேலானவர், அவ்வளவுதான். ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. ஹல்லேலூயா. அவர் அழகாக சொல்ற, அவங்க அறியவில்லை, ஆண்டவர் அறிந்திருந்தாங்க என்று சொல்லி சொன்னால் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அங்கே 9வது வசனம் நாங்கள் பார்க்கிற பொழுது எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கும் எனக்குமாக தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நோக்கி தான் நாங்கள் இந்த நாளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாங்கள் ஏதோ வாழ்ந்து இப்படியே செத்து மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவதற்கு மாத்திரமல்ல, அதன் பிற்பாடும் கூட எங்களுக்கு ஒரு மறு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஹல்லேலூயா. அதற்காக அவரிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாருக்காகவும் அங்கே தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்க காட்டினீங்க என்று சொல்லிச்சுன்னா, முன்னால பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா நாங்க நம்பிடுவோம். இயேசு உயிரோட இருக்கிறாரா? காட்டு நம்புறேன். நாங்க இங்க போய் காட்டுறோம். பக்கத்து ஊர்ல இருக்கிற இயேசு தான் முடிச்சிருந்தாங்க. அதை நம்பும். அதான் பவுல் அழகாக சொல்லுகிறார் பாருங்க. அவங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது, உலகத்து ஜனங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. உலகத்து ஜனங்கள் அதை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ரகசியமான தேவ ஞானம், எங்களுடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தேவ ஞானம், எங்களுக்காக இந்த பூமியில வந்த கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த சாட்சியங்கள் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த மாத்திரமல்ல, அவங்களுடைய இருதயத்துல கூட அது தோன்ற இல்லையா? ஹல்லேலூயா. ராஜ்யத்துக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை அங்கே தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் ஒரு வீடு கட்டுகிறார். ஆனால் நாங்களோ எங்களுக்காக ஊரிலே ஒரு வீடு கட்டுவோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அங்க வீடு கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு கூட சந்தேகம். ஓ, உங்களை லேட், பரவாயில்ல, நாங்கள் உங்களை சேர்த்துக்கொள்வோம். யோவான் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நாங்கள் அவருக்கு வாசிப்போமா? 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் அழகாக சொல்றார், பிதாவின் வீட்டில் ஒரு வாசஸ்தலம் மட்டும்தான் இருக்கு. அப்படியா? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சட்ட திட்டத்தின்படி வேதம் சொல்லுகிற பிரகாரமாக வாழுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமாக அங்க கட்டப்படுகிறது. ஹalleluya. ஆமென் ஆமென். காமந்தாடி அரமந்தாடி அல்ல, கிலோ கணக்கு. என்ன சொல்? பவுன். ஆமென். வீதியங்கம் நகரமங்கம் பவுன். ஹalleluya. வீடெல்லாம் பவுன். தச்சு தவறியாலும் அடுப்பறி பாட்டாம வெளியில போயிடாங்க, உருகிடும். ஆமென். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தமாசுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் சீரியஸா இருக்கு. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஆயத்தம், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அங்க போறேன், போய் அதை ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வருவேன். நான் வருகிற வரைக்கும் என்னுடைய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களை இந்த உலகத்தில் வழி நடத்துவார். ஹalleluya. ஆமென் ஹalleluya. ஆமென் ஆமென். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஆமென் ஹalleluya. யோவான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நாங்கள் எவ்வண்ணமாக வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை குறித்து சத்திய ஆவியானவர் எங்களை அவ்வண்ணமாக வழி நடத்துகிறார். ஹalleluya. நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை அவர் எங்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாக அங்கே தெளிவாக காட்டுகிறார். ஹalleluya. வேதம் சொல்கிறது, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. மூன்று காரியம். பாவம் உலகத்துக்குரியது, நீதி தேவனுக்குரியது, நியாய தீர்ப்பும் தேவனுக்குரியது. ஹalleluya. இந்த மூன்றையும் குறித்து அவர் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது எங்களுக்கு கண்டித்துணர்த்த காரணம், அவர் அங்கே திரும்பி வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து போனது அங்கே வருமனே அல்ல, எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் வரும்படியாக எங்களை அழைத்து செல்லும்படியாக அவர் வரப்போகிறார். அங்கே போனவர் வருகிற பொழுது அங்கே நாங்கள் அவரோடு கூட போவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாக வாழுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. ஆமென் ஹalleluya. அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுதுதான் அவர் தேவனுடைய காரியங்களை, அவருடைய அங்கே விஷயங்களை, அவருடைய எண்ணங்களை அங்கே எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுவார். தேவ ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரமாக நடந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹalleluya. அதற்காக இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார் என்று கண்டபடி நடக்கிறாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாங்க. ஹalleluya. ஆவியானவர் ஒரு ஒழுங்கிய ஆவியானவர். ஹalleluya. அவர் ஒழுங்காகத்தான் நடத்துவார். ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையை பாருங்க, தாறுமாறா போச்சுண்டா ஆவியானவர் தான் நடத்துகிறார். ஆனால் அந்த வேற தேவ ஆவியானவர். ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி தாறுமாறாக ஒரு மனுஷனை நடத்துகிறவர் அல்ல. ஹalleluya. அவர் அங்கே சீராக நடத்துகிறவர். ஹalleluya. ஆகையினாலே பாருங்க, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் அன்பு கூறுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. தேவனிலே நாங்கள் அன்பு கூர்ந்தோம்னு சொல்லினா தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் என்ன செய்வோமா? கை கொள்ளுவோம். ஹalleluya. அவரை நேசிக்கிறவன் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவான். அவருடைய கட்டளையை நாங்கள் கை கொண்டோம்னு சொல்லினால் எந்த பயமுமே இல்லை, அவரோடு கூட நாங்கள் போவோம். தேவன் அங்கே ஆயத்தப்படுத்துவோம். ஹalleluya. இன்றைக்கே உங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுவாங்க. ஆமென். ஹalleluya. எங்களுக்கு அங்க முடிஞ்சது, உங்களுக்கு இப்ப நாட்டப்பட்டிருக்கு, கட்டப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஊர்ல சொல்லுங்க, கதை கேட்க, அங்க வீடு இல்லாட்டி கவலைப்படாதீங்க, எனக்கு அங்க ஒரு வீடு வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவர் எங்களை நேசிக்கிறவர். ஆமென். அவரை நம்புகிற பிள்ளைகள் அவர் ஒரு பொழுதிலும் கைவிடுகிற தேவன் அல்ல 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 அல்ல. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவர் எல்லாரையும் வழி நடத்துகிறார். ஹalleluya. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்கிறார். ஹalleluya. இது முக்கியம், நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவனை நம்ப வேண்டும். ஹalleluya. 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹalleluya. பவுல் அழகாக இந்த இடத்துல கொண்டு சொல்கிறார் பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அது வெளிப்படுத்தப்படவில்லை, உலகத்து ஜனங்களுக்கு அது காட்டப்படவில்லை. அவங்கள்
கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தெரியும். இந்த உலகத்துக்கு ஒரு ஆள் வந்தார், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு ஆள் வந்தார். அவர் இந்த அடிச்சாங்க, வாரினால் அடிச்சாங்க, மரிச்சாங்க, உயிர்த்தெழுந்தார், அவ்வளவுதான் இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் ஆண்டவரோ அவரை குறித்ததான தேவ காரியங்களை, தேவ திட்டங்கள், இது எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். 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 அவற்றை அழகாக பாருங்க. நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்திலே ஆண்டவர் கல்விமான்களையும் பைத்தியக்காரங்களையும் தெரிந்து கொள்ளவில்லை, பேதையர்களாகிய எங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு தான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்களை விட எவ்வளவோ படித்தவங்க, எவ்வளவோ சிறந்தவங்க, வசதியில, கௌரவத்தில், அந்தஸ்துல எவ்வளவோ ஆட்கள் இருக்கிற பொழுது ஒன்றுக்கும் வசனம் சொல்ல உதவாதவர்கள குப்பையும் தூசியுமாகிய எங்களை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து, குப்பை தூசி எங்க இருக்கும்? கபட்டுக்கு இருக்குமா? இங்க இருக்குது. அந்த நாளையில பவுல் வசனம் எழுதுற பொழுது அந்த நாளையில கபடு இருந்திருக்காரு. இருந்திருந்தா அவர் எழுதி இருக்க மாட்டார். எந்த கபடுக்கு எந்த குப்பை தூசி இருக்கும்? எங்களோட நாட்டை செஞ்சு பாருங்க, குப்பை தூசி எங்க இருக்கும்? ஏதாவது பக்கம் கொண்டு போய் அங்க கிடந்தவன் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்த எங்களை ஆண்டவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்து எங்களை நோக்கி மகனே மகளே என்று சொல்லி தன்னுடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்கள் பாவங்களை கழுவி தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிற மக்களிடம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நீங்க எல்லாம் ராஜகுமாரத்திகள். ஆமென். நாங்க ராஜாக்கள் தான், நீங்க ராஜகுமாரத்திகள் தான். அதுதான் வீட்டை பார்க்க தெரியுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் விதை விதைக்கிற உவமையை அங்கே சொல்லுகிற பொழுது, சொல்லி முடிந்த பொழுது சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நீர் ஏன் அவர்களோட எல்லாம் நேரடியா பேசாம உவமையா பேசுறீர்கள்? அப்படிதான் கேட்கிறாங்க. 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற பதிலை நாங்க வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. 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 பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு அவங்களுக்கு அருளப்படல, ஆனா எங்களுக்கு அருளப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்து ஜனங்களுக்கு பரலோக சொன்னா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அதான் போடுற கிறிஸ்துவ நிமித்தம் நாங்களே பைத்தியக்காரன் சொன்னா பைத்தியக்காரன் சொன்னா வாடா சொல்லிட்டு போடா பைத்தியக்காரன் நாங்க சொல்ல முடியாது. அவன் அவனுடைய பார்வையில நாங்க பைத்தியம், எங்களுடைய பார்வையில அவங்க பைத்தியம். மொத்தத்துல ரெண்டுமே பைத்தியம். அவன் ஆகவே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அவங்க கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவர் நேரடியா கதைக்கலாம் தானே, ஏன் உவமைகளாக சொல்லுகிறீங்க? ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஏதோ பழமொழி இருக்கு, எரும மாட்டுல மழை வெஞ்சாலும் அதுக்கு அது ஒன்றுமே தெரியாது. வாத்தியார் அங்க ஸ்கூல்ல படிக்க அந்த விலங்காட்டி பிளவுட்டா இப்படித்தான் எரும மாடு மாதிரி மழை வெஞ்சா கூட அசைய மாட்டுது. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கு, அது பெஞ்சு முடிய மட்டும் நிக்கு. அது இப்பதான் நினைக்குதோ போறாங்க, அப்பதான் நடக்குது. அப்படின்ற கனவு இருக்கிறவனால ஆண்டவர் சொல்லிய பிரியோசனம் இல்லையா, உவமையாவே சொல்லி விடுவோம். ஏன்னா அது எரும மாடு தச்சரா கொம்ப நீட்டிக்கொண்டு குத்த வந்துட்டான். இன்றைக்கு சபைக்குள்ள இருக்குது. நாங்க எல்லாம் நல்ல பிள்ளையா, உங்களை நான் சொல்ல இல்லையா, நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளையா. ஆமென். நான் வேற சொல்றேன். ஆகையினாலதான் அவங்க கேட்கிற ஆண்டு சொன்னா அவங்களுக்கு அது அறியும்படிக்கு அருளப்படலை. உங்களுக்கு என்ன ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அவற்றை மறைத்து ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அழகா பவுல் சொல்றாங்க, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினாராம். ஆமென். தேவ ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்துகிறாராம். ஆமென். ஹல்லேலூயா.
அந்த சத்திய ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்கு ஊடாக நடத்தி செல்லுவார் என்று சொல்லி யோவான் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அந்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமையின் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா உலகம் அவரை அறியவில்லை. அதான் அப்போது அறிந்திருந்தார்கள், ஆனால் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அவங்க அறியல. அதனால இவன் என்ன தேவன், தானே தேவன் என்று சொல்றான். ஒரே அந்த ஆவியானவர் தொடர்ந்து வருகிறது, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லும்போது பாருங்க, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் என்றதுக்கு அங்கே all things என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. deep things of God, தேவனுடைய ஆழங்கள், அவை எல்லாவற்றையும் அங்கே ஆராய்ந்திருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தின ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து தேவனுடைய எல்லா ஆழங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராய் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவற்றை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த ஆழங்களினூடாக, அந்த சத்தியங்களினூடாக, அந்த தேவனுடைய எண்ணங்கள் திட்டங்களினூடாக எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். அட்டக்க ஆறான செஞ்சிருவோம்ல. 11ஆம் வசனம், மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான். அப்படி போலவே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஹல்லேலூயா. அழகாக அழகாக ஒவ்வொரு வசனமா சொல்லி கொண்டு ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரிய காரியங்களை தான் அறிய முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லினால் தேவனுடைய ஆவி இல்லாவிட்டால் தேவனை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. தேவனுடைய காரியங்களை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகையினால நான் இந்த தேவனுக்குரியவைகளை என்று சொல்லி அதை கொஞ்சம் தேடி பார்க்கிற பொழுது அங்கே இப்படி போடப்பட்டிருக்கிறது, thoughts of God, தேவ எண்ணங்கள். 2-3 இடத்துல, இன்னும் 2-3 பைபிள்ல போட things of God என்று போட்டார். கர்த்தருடைய அல்லது தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய விஷயங்கள், அது தேவனுக்குரியவைகள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்திலேயும் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே அடுத்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, நான் உண்மையில அருளப்பட்டவர் என்ற ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களோ அப்படியோ அப்படியோ தேடி பார்த்தா அது உண்மையில மெட்டீரியலை பற்றி அது சொல்லப்படுது. ஹல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டது என்ற பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி அது கருதவில்லை. தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. பரத்துக்குரியதான காரியங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் பவுல் அழகாக பாருங்க, ஏனென்றால் அவர் சொல்லுகிற பொழுது, அதிகாரம் தொடக்கத்திலிருந்து வருகிற பொழுது இடையில எந்த இடத்துல கூட பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் சேர்க்கவில்லை. ஹல்லேலூயா. முழுக்க அவர் ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய மகிமையை குறித்து, தேவ ஞானத்தை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால அவர் அங்கே சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இந்த உலகத்துல 3 ஆவிகள் உண்டு. தேவாவி, பிசாசினாவி, மனுஷாவி. ஹல்லேலூயா. தேவன், மனுஷன், சாத்தான் என்று வைத்தோம் என்று சொல்லினால், இந்த மனுஷன் 2 ஆவிகளாலையும் நடத்தப்பட முடியும். ஆனால் அவர் எந்த ஆவியினால நடத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய கரத்துல தான் உண்டு. ஆமென். அவன் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த மனுஷன் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவாங்க. தேவனுடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவியும் ஒன்றாக இணையும் என்று சொல்லி சொன்னால் அவன் தேவனுக்குரியவைகளை அறிந்திருப்பான். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவ ஆவியினாலே அன்றி, தேவ ஆவியினாலே ஒரு மனுஷன் வழி நடத்தப்பட்டால் அவன் தேவ காரியங்களை அறிந்திருப்பான். மாறாக இந்த மனுஷனுடைய ஆவி பிசாசினுடைய ஆவியோடு இணையும் என்று சொல்லி சொன்னால் அவனால் அறிய முடியாது. ஹல்லேலூயா. அவனால் அறியக்கூடிய காரியங்கள் மனுஷனுக்குரியது, உலகத்துக்குரியது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரியது எல்லாமே பிசாசினால் உண்டானவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அங்கே வேதம் சொல்ற உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பிசாசினால் உண்டானது. அதை நாங்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அறிய வேண்டிய காரியம் தேவனால் உண்டான காரியங்களை. ஹல்லேலூயா. தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய காரியங்கள், அவருடைய விஷயங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவன் வைத்திருக்கிறதான நோக்கங்கள், தேவ ஆராதனைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், இப்படியாக தேவனுக்குரிய பல காரியங்கள் உண்டு. இவை எல்லாவற்றையும் எங்களால் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லினால் ஒரு மனுஷன் தேவ ஆவியினாலே வழி நடத்தப்படுகிற பொழுது. ஹல்லேலூயா. உலகத்திலே இருந்து பிரிந்து வந்த நாங்கள் எங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்புக் கொடுக்காதபடி நாங்கள் இருப்போம் என்று சொல்லி சொன்னால் தேவ ஆவியானவர் எங்களை விட்டு விலகி விடுவார். ஹல்லேலூயா. மற்றவன் வந்து ஒட்டி கொண்டுருவான். அப்படி அவன் ஒட்டி கொண்டான் என்று சொல்லி சொன்னால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம் தேவ ஆவியினாலே தேவனுக்குரிய காரியங்களை நாங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொன்னால் தேவனுக்குரியவர்களை அவன் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை அறிந்திராமல் நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது ஒரு அர்த்தமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மகனும் மகளும் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான தேவனுடைய காரியங்களை நாங்கள் அறிந்தவர்களாக, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு கொண்டுள்ள உறவின் அடிப்படையில நாங்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், அந்த சோருக்கு ஒரு திட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொரு திட்டம். எங்கள் மூலமாக அவர் நிறைவேற்ற வேண்டியதான திட்டங்கள், எங்கள் மூலமாக அவர் செய்ய வேண்டியதான நோக்கங்கள், எண்ணங்கள். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நாங்கள் அவரோடு கூட, அவருடைய ஆவியோடு கூட இணைகின்ற பொழுதுதான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பவுல் சொல்கிறார், அந்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் அறிய முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால நாங்கள் எங்களை அங்கே தேவ ஆவியின் வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவ ஆவியானவர் வழி நடத்தும்படியாக எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தேவ ஆராதனைகளையும் இது எல்லாவற்றையும் எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 36 முடிய மட்டும் நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் உருவாக்கின எல்லாமே அவர் தனக்காகவே உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாமே அவருக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை அறியத்தக்கவன் யார்? தேவ ஆவியினாலே வழி நடத்தப்படுகிற ஒரு மனுஷனால தான் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆமென். ஆமென்.
நாங்கள் ஏதோ சும்மா வந்து இருந்துட்டு போவதற்கல்ல, அவருடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த மறைக்கப்பட்டதான ஐஸ்வர்யத்தை, மறைக்கப்பட்டதான மகிமையை இந்த உலகம் கண்டுகொள்ள முடியாத அந்த கிறிஸ்துவை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சகலமும் அவரை கொண்டும் அவர் மூலமாய் அவருக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவ யோசிப்பாங்க, இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க கூட எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. நாங்க கூட எங்களுக்கு இல்லை. நாங்களும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே தேவனுடைய வாழ்ந்து தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. மொத்தத்துல சொந்தம்னு சொல்லினால் அவருடைய திட்டம் தான் அவருடைய எண்ணம். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையில இருப்பது எல்லாமே தன்னுடைய திட்டம், தன்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவற்றை தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அங்கே நேரம் சீக்கிரமா போகிறபடினாலே அடுத்த வசனத்தை வாசித்து இங்கே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் wonderful things என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. the things freely என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமான காரியங்கள் அல்லது அற்புதமான காரியங்கள். ஹல்லேலூயா. அதுதான் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள். கர்த்தர் கொடுத்த காரோ வீடோ வாகனமோ அல்லது பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டை பற்றி இந்த இடத்துல கதைக்க இல்லை. என்னடா இல்லாதபடியா தைரியமா சொல்லுவேன். அது வரும், தந்த வாட்டிலேயே போயிடும், கண்மூடி முடிக்கிற இடம் போயிடும். ஆகையினாலே அங்கே வெக்கண்டோன்ல இல்ல, பயம் இல்லை. கர்த்தர் அவருக்கு தெரியும் என்னது தேவை என்பதை அதற்கு அளவாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளை நாங்கள் வாழுவதற்கு, இந்த பூமியில வாழ்வதற்கு என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு என்னது தேவை என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த குருவிகளை எல்லாம் பாருங்க. ஹல்லேலூயா. அவை ஒன்றுமே விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, நூற்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா அவை எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார். அவை எல்லாவற்றையும் விட எங்களுடைய ஜீவன் பெரியது. ஹல்லேலூயா. ஆகையினால நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையானதை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால தன்னவசம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். ஹல்லேலூயா. வடிவா கவனிச்சுக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உலக ஆவி, உலக மோகம், ஜென்ம சுபாவம் பூந்துட்டு என்று சொன்னால் கஷ்டம். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள பூர்வம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில இருந்து தேவனுடைய காரியங்கள் வெளியேற்றப்படும். ஹல்லேலூயா. அதன் பிற்பாடு அவனால் தேவ காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அவன் இந்த இடத்துல வருவான், தேவனை ஆராதிப்பான், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்பான், மகிமைப்படுத்துவான். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொல்றான். ஆனா ஒன்று நடக்க போறேன். ஹல்லேலூயா. ஒன்று நடக்க போறேன். ஆனா இந்த இடத்துல இருப்பான் இல்ல, அவர் உலகத்துக்குள்ளே போய்விட்ட மனுஷன். ஹல்லேலூயா. அதனாலதான் நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் வலு ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பொழுதும் தேவ ஆவியினாலே வழி நடத்தப்படுகிற மனுஷர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலக ஆவி அது பிசாசின் ஆவி. ஹல்லேலூயா. உலக மோகம் அது பிசாசுக்குரியது. ஹல்லேலூயா. சிற்றின்பங்கள் பிசாசுக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. இவை ஒன்றுக்கு நாங்கள் எங்களை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. அப்படி நாங்கள் அதற்குள் அடிமைப்பட்டு விட்டோம் என்று சொல்லினால் தேவனுடைய காரியங்களை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது போய்விடும். அதற்காகத்தான் தேவன் என்ன செய்தார் என்று சொல்லிக்கிறான். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற பொழுது பல பிரச்சனை இருக்குதான். அதனாலதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவியா இருக்கும்படியா இந்த உலகத்துல வாழுகிற பொழுது நாங்கள் வழுக்கி விழுந்து இதண்டாத படிக்கு வழுக்கினாலும் ஆவியான டக்குன்னு என்ன செய்யலாம், தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஆனா பல பேர் இன்றைக்கு ஆவியானவர் வழக்க தூக்குற பொழுது கையை தட்டி போட்டு தொம்மண்டு விழுந்தாருக்குல விருப்பம் இல்லை. செல்வகுமார் அந்த இடத்துல வந்தாரு, நாய் மாதிரி தின்னு ஏழாறு கொண்டு போய் கக்கி போட்டு இஞ்சால
அதே ஆகி அந்த காகத்தை எடுத்து தின்ன விடுமா? இப்படியே வரும். காகம் உறங்கின உடனே அப்படியே இருக்க திரும்பி பார்க்கும். முதல் இருந்ததை விட இப்பதான் அது சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும். கக்குறதுக்கு முதல் இருந்தா விட கக்கினா பிறகு பிள்ளைக்கு பல கிறிஸ்தவரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. முந்தி செய்த பாவத்தை இப்ப ரசனையோட ருசித்து செய்வாங்க. வேண்டாம்னு தான் கக்கிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு அதை பார்த்தா முந்தி என்னடாப்பா அந்த காலம் அருமையா இருக்குது. ஆகையினால தேவ ஆவியானவர் அங்க எங்களுக்கு உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனுஷனை விழுத்துகிறதுக்கு கனகாரியம் உண்டு. அவ எல்லாவற்றிலிருந்து நாங்கள் தப்பி தேவ ஆவியினால வழி நடத்தப்பட வேண்டும். தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே தேவன் எங்களுக்காக கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அது கற்களினால கட்டப்பட்டதல்ல, ஒரு மனுஷனுடைய கைவேலையினால் உண்டானதல்ல. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய கரத்தினாலே எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் என்று சொல்லினால் இந்த உலகத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆவியானவரில் வழி நடத்துவதோடு விட தேவனுக்குரிய காரியங்களை எப்பொழுதும் பற்றி பிடிக்கிறவர்களாக அதையே சிந்திக்கிறவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளணும். அதனாலதான் 15ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது அழகாக ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு காரியம் வருகிறதா, இந்த காரியம் எதனால் வந்தது, எப்படிப்பட்டது, இந்த காரியத்துக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதை ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆராய்ந்துதான் அதற்கு செயல்படுவான். ஹல்லேலூயா. ஆகையினால நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தை இருந்தால் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரவாயில்ல, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருந்தால் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது ஆவியின் பிரகாரமாக வந்தார். ஆவிக்குரிய காரியங்கள், பரத்துக்குரிய காரியங்களை பேசினார். பரத்துக்குரிய காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். ஹல்லேலூயா. அவனமாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கே வாழ வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த நாளிலே நாங்கள் அங்கே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். தேவ ஆவியினாலே நாங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு உரியவர்கள் தேவ ஆவியினாலே வழி நடத்தப்பட வேண்டும். தேவனுக்கு உரியவர்கள் தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுடைய காரியங்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய செயல்களை, அவருடைய நோக்கங்களை, அவருடைய ஒவ்வொரு அசைவுகளை நாங்கள் அங்கே அங்கமாக அறிந்து வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி உண்டு. ஆவியானவருக்கு உதவியோடு இந்த வேதம், ஹல்லேலூயா, இந்த சத்திய வேதம் அங்கே சகல சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்துக்கூடாக எங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார்.